ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. அது வரைக்கும் ஓகேங்க. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, அது வரைக்கும் முயற்சி பண்ணி எழுதிடுவேன். ஆனால் அடுத்த வரியை கண்ணதாசனை தவிர வேறு யாராலும் எழுத முடியாது. என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டுன்னு எழுதலாம். நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. இது இந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துக்குவோம். நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. நீங்கள் சினிமா பாட்டு கேளுங்க, இலக்கிய புத்தகம் படிங்க, எது வேணாலும் படிங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், லவ் பண்ணுறவங்க ஒரு நடம் நடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சோகமாக இருக்கும்போது ஒரு நடம் இருக்கும். அது மாதிரி உங்கள் நிழலில் கூட, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு. இது திரும்ப திரும்ப நான் பல தடவை யோசிச்சு பார்த்துருக்கேன். எங்கே இருந்துடா இவர் எடுத்திருப்பாரு? நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அவர் கேட்பாரு, ரொம்ப பிரமாதமாக சொல்லுவார். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டான், அது ஓகே. அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன். அடுத்த வரி போடுவார், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். இதை விட என்ன ஒரு பாடல் உங்களுக்கு வேணும்? இன்னும் நன்மை எவன்லாம் நன்மை செய்கிறானோ அவன்லாம் துன்பம் வாங்குவான்னு அர்த்தம். அதனாலே ரொம்ப பேர் நன்மை செய்கிறதே கிடையாது, இல்லையா? நன்மை செய்து துன்பம் வாங்குவதை விட துன்பமே வந்தாலும் நன்மை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருவனாக நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமே, அப்போதுதான் நாம் முழு மனிதனாக வாழ்கிறோம் என்பதற்கான ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதைத்தான் இந்த இலக்கியங்கள் திரும்ப 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 நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது.